இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். அந்தளவு டேஸ்டியான பன் தோசை ரெசிபி. இது வந்து குழந்தைங்க வந்து விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பண்ண போல் தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ள மேலே வந்து கொஞ்சம் மொறுமொறுனா இருக்கும். சூப்பராக இருக்கும். இது வந்து 1½ கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 1 கப் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு. இதில் வந்து 1 கப் தயிர், 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அதே மாதிரி கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம் நறுக்கின ஒரு 2 வெங்காயம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதுங்க, பச்சையாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது ஆறட்டுங்க. இதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்க ரவை வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். அதனால நம்ம மிக்சியில் இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் கொஞ்சம் உப்பு, சோடா உப்பு வந்து ஹாஃப் டீஸ்பூனு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கொட்டிட்டு சூடான பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பன் மாதிரி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம்க்கு அப்புறம் பாருங்கள். இது வந்து வெங்காய தோசை, தக்காளி சட்னி, அதே மாதிரி வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இதுக்காக சாப்பிடலாம். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர்